மத்தியில் இருப்பவர்கள் மிரட்டினால் அதிமுகவினரை போல் திமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஹிந்தி திணிப்பு, தொகுதி சீரமைப்பு ஆகிய இரண்டையும் எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் தன்னுடைய பிறந்தநாள் உறுதிமொழியாக தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே 2150 கோடி ரூபாயை விடுவிப்போம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டிக் கொண்டிருப்பதாக சாடிய உதயநிதி ஸ்டாலின், அவர்கள் மிரட்டினால் அதிமுகவினரை போல திமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். செம்மொழியான தமிழ் இருக்கும் பொழுது மூன்றாவது மொழி எதற்கு என்று மக்கள் கேள்வி எழுப்பி வருவதாக கூறினார். எந்த வடிவிலாவது ஹிந்தியை திணித்து தமிழர்களின் பண்பாட்டை சிதைத்து தமிழர்களிடம் வடநாட்டு சிந்தனையை திணிக்க வேண்டும் என மத்திய பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்ச உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ முதலமைச்சர் ஆனப்போ தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சவர் தான், சட்டம் போட்டவர் தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த இருமொழி கொள்கையை தான் நாம பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு NEP, நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி குறுக்கு வழியில இந்த இந்தி திணிப்பை நம்ம மீது புகுத்த முயற்சித்து இருக்கிறோம். இந்திய நேரடியா கொண்டு வந்து திணிச்சாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம்னு போராடுவோம்னு தெரிஞ்ச ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கைன்னு குறுக்கு வழியில அதை நுழைக்க பார்க்கிறாங்க. இந்தியை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2150 கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார். இவங்க மிரட்டினா பயப்படுறதற்கு நாம ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும்.